அண்ணா டேய் என்ன ஆச்சுண்ணே? என்ன அவசரமா வர சொன்ன? ஆபீஸ்ல வேலையை விட்டு அப்படியே ஓடி வந்தேனே. டேய் என்ன எப்படியாவது காப்பாத்துறா செந்தில். என்ன கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க? என்னாச்சுண்ணே உனக்கு? எனக்கு என்னாச்சுன்னே தெரியலடா. தூங்கி பல நாள் ஆச்சு. எல்லார் மேலயும் கோவம் வருது. எல்லாத்துக்கிட்டே சண்டை போடுறேன். பதட்டமா இருக்கு, பயமா இருக்குடா. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குடா. அண்ணே என்னண்ணே பேசுற? எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. செத்து போயிடுவோன்னு தோணுதுடா செந்தில். சும்மா இருண்ணே, அப்பெல்லாம் பேசாதண்ணே. எதையாவது பண்ணுடா, என்ன காப்பாத்துறா. என்ன ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறியா? காப்பாத்துறியடா, என்ன காப்பாத்துறியடா செந்தில. ப்ளீஸ் காப்பாத்துறா. என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழுகாதண்ணே. ப்ளீஸ்டா, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியுமான்னு தோணலடா. ஏதோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறா. சரிண்ணே, கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரவணன், உங்க ஏஜ் என்ன? 29 டாக்டர். நீங்க மேரிடா? ஆமா டாக்டர். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். நான் தூங்கிய பல நாள் ஆச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, கோபம் வருது. எல்லார் மேலயும் எனக்கு கோவமா வருது. எல்லாத்து மேலயும் எனக்கு கோவமா வருது. என் அம்மா, என் அப்பா, வீட்டுல எல்லாத்து மேலயும் எனக்கு கோவமா வருது டாக்டர். கடைக்கு வர கஸ்டமர் மேல கூட எனக்கு கோவம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கடையில என் தம்பி கதிரு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி கோவமா பேசிட்டேன் டாக்டர். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். இருந்தாலும் நான் அவனை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ரொம்ப படபடன்னு திட்டிட்டேன் டாக்டர். ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. என்னால எதையுமே செய்ய முடியல டாக்டர். எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு ஓடி போயிடலாம் போல தோணுது. ஏதாவது லாரி முன்னாடி விழுந்து செத்துடலாம் போல தோணுது. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல டாக்டர். ஏதாவது பண்ணுங்க, என்னால முடியல டாக்டர். என்ன சரி பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்ன எப்படியாவது சரி பண்ணுங்க. ரிலாக்ஸ், தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. டாக்டர், ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது டாக்டர். இப்படியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன் டாக்டர். செத்து போயிடுவேன். ஒண்ணு நான் தானா சாவேன், இல்லனா நானா ஏதாவது பண்ணிட்டு செத்துருவேன் டாக்டர். பண்ணிக்கிட்டு செத்துருவேன். அப்புறம் வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்காவது நான் உசுரோட இருக்கணும்ல. உசுரோட இருக்கணும். ஏதாவது பண்ணிட்டு காப்பாத்துங்க டாக்டர். அண்ணன் முன்னாடி இப்படி எல்லாம் இல்ல டாக்டர். ஜாலியா இருப்பாரு, எல்லார் கூடயுமே சந்தோஷமா பேசுவாரு. ஆனா இப்பெல்லாம் யாரு கூடயுமே பேசுறதே இல்ல. இவரோட மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிட்டாரா? ஆமா டாக்டர். அது அவரோட வைஃப் பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணன் மனசுடைஞ்சு போயிருக்கா. அப்படி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்னாலதான் அண்ணன் இப்படி ஆயிடுச்சு. நீங்க உங்க அப்பா கடையில தான் வேலை செய்றீங்க. ஆமா டாக்டர். ஆனா இப்ப என்னால முழு மனசோட வேலையே செய்ய முடியல டாக்டர். கடைக்கு வந்து கஸ்டமர் ஏதாவது கேட்டாங்கன்னா காதலியே விழ மாட்டேங்குது டாக்டர். அவங்க மட்டும் இல்ல, யாரு எது பேசினாலும் காதலியே விழ மாட்டேங்குது டாக்டர். எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டாக்டர். யோசிச்சு தலையெல்லாம் வெடிச்சிடற மாதிரி இருக்கு டாக்டர். தூங்காம அப்படியே தலை பிச்சுக்குது டாக்டர். கண்ணை மூடி தூங்கினாலே எங்க தூங்குறது? நடந்த விஷயம்லாம் மண்டையில எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு டாக்டர். நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரியே இருக்கு. சில நேரம் கோவம் வருது, சில நேரம் அழுக வருது டாக்டர். முடியல டாக்டர். இருங்க, அவர் கொஞ்சம் பேசட்டும், விடுங்க. எனக்கு ஏதாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நான் நிம்மதியா தூங்கணும் டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். நிம்மதியா தூங்கணும் டாக்டர். நிம்மதியா வாழணும் டாக்டர். எந்த மனக்குழப்பம் இல்லாம நான் நிம்மதியா வாழணும் டாக்டர். அது போதும் டாக்டர் எனக்கு. ப்ளீஸ் டாக்டர். அதனாலதான் டாக்டர் உங்களை பார்க்க வந்தேன். எதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உங்க லைஃப்ல அடுத்தடுத்து எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு. அதெல்லாம் சேர்ந்து உங்களை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிருச்சு. சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. உங்க பிரச்சனை சரி பண்ணிடலாம். நீங்க கொஞ்சம் காமா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கும் நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை எடுத்துக்கோங்க. டாக்டர், மாத்திரை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடுமா? முன்ன மாதிரி நான் ஆயிடுவேனா டாக்டர்? ஆயிருவீங்க. ஒரே ராத்திரியில மாறாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். இந்தாங்க, முதல்ல இருக்கிற மாத்திரையை காலையில சாப்பிடணும். ரெண்டாவது எழுதி இருக்கிற மாத்திரையை நைட் சாப்பிடணும். நான் சரியாயிடுவேனா டாக்டர்? சரியாயிடுவேனா? கண்டிப்பா சரியாயிருவீங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. வெளியே வெயிட் பண்ணு. யாரா இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு நடந்தா டிப்ரெஷனுக்குள்ள தான் போவாங்க. சரி பண்ணிடலாம். அவரு மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதாது, அவங்க கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட்டிவா இருக்கணும். கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒருத்தர் அவர் கூடவே இருக்கணும். அவரை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறோம் டாக்டர். 2 வீக்ஸ் கழிச்சு அவர் மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அண்ணா வாண, என்ன திடீர்னு டிராவல்ஸ் பக்கம்லாம் வந்திருக்க? சும்மாதான்டா. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடா. என்னாச்சு? வேலையில எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லடா. அண்ணன் ஏதாவது உங்ககிட்ட பேசுச்சா? அண்ணன் நிறைய பேசுனுச்சு. நீ எதை கேக்குற? இல்ல அண்ணனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? இல்லையேண்ணே. அண்ணன் உடம்புக்கு என்னாச்சு? ஆபீஸ்ல வேலையா இருந்தேன். திடீர்னு போன் பண்ணி உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. என்னண்ணே என்னென்னமோ சொல்ற? அண்ணனோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான்டா இருக்கு. அண்ணன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காராமாண்டா. அண்ணா வீட்ல 50 பேர் இருக்கோம். எப்படி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்காம இருந்தோம்? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிச்சிடலாம்டா. மனசுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களா சொன்னாதானே தெரியும். தூக்கம் வரல, நிறைய யோசனையா இருக்குன்னு அண்ணா சொல்லுச்சு. ரொம்ப டென்ஷனா தான் இருந்துச்சு. நம்ம அப்பவே கேட்டிருக்கணும்னு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கூட நின்னு அதை பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம். நம்ம எதுவுமே வேணும்னே பண்ணலையேடா.
அண்ணா டாக்டரை பார்த்த பிறகு அண்ணா எப்படி இருக்குண்ணே? கொஞ்சம் பரவாயில்லடா. அண்ணன் பேசினது எல்லாத்தையுமே அவர் கேட்டாரு. அண்ணனுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணா அதை சாப்பிட்டா அண்ணனுக்கு சரியாயிடுமாண்ணே? ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துடலாம் தான் டாக்டர் சொல்றாரு. கதிரு, அண்ணனை கொஞ்ச நாள் தனியா விட்டுறக்கூடாதுடா. யாராவது ஒருத்தவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காங்கடா. பாவண்டா அண்ணன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை விடாம அண்ணன் கூடவே நிப்பாடுறா. அந்த அண்ணனுக்கு இன்னைக்கு இம்புட்டு பெரிய பிரச்சனை. கஷ்டமா இருக்கு. அண்ணா அண்ணனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதை பத்தி அப்பா கிட்ட ஏதோ சொன்னியாண்ணே? சொல்லலடா. சொல்ல வேண்டாண்ணே, சொல்ல வேண்டாம். அப்பாவால இந்த விஷயத்தை எம்புட்டு தூரம் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியலண்ணே. நானும் அதைத்தான் யோசிச்சேன். கதிரு, இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் அண்ணன் கூடவே நிக்கணும்டா. அண்ணனை எப்படியாவது மீட்டு பழைய நிலைமை கொண்டு வரணும்டா. கண்டிப்பா கொண்டு வந்துடலாண்ணே. அண்ணா இப்போ எங்கண்ணா இருக்கு? கடையில தான் இருக்கு. இப்ப எதுக்கு கடைக்கெல்லாம் போச்சு? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? அதைத்தாண்டா நானும் சொன்னேன். ஆனா அவரு கேட்கவே இல்லை. நம்ம கடைக்கு போலாமாண்ணே? நான் வேணா கடையில நிக்கிறேன், அண்ணனை வீட்டுக்கு போக சொல்லிடலாம். அப்ப டிராவல்ஸ் யாரா பாத்துக்குவா? நான் என் ஃப்ரெண்ட வர சொல்றேனே, அவன் டிராவல்ஸ பாத்துப்பான். நம்ம கடைக்கு போலாம். சரி வா போலாம். அவனுக்கு கால் பண்றேனே. ஏலே எங்கடா போயிட்டு வந்த? வெளியே தான்ப்பா. அது தெரியுதுடா, வெளியில எங்க போயிட்டு வந்தான்னு கேட்டேன். அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன பிரச்சனையா? அது அவனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான். ஏண்டா சதாசிவன் கிட்ட பொருளெல்லாம் 1/4 மணி நேரத்துல டெலிவரி பண்ணிடுறேன்னு சொன்னியாம்ல, இப்போ வரைக்கும் வரலன்னு சொல்லி போன் பண்றேன். அது அப்பா, அது நான் வெளியே போனேன்லப்பா, மறந்துட்டேன். நான் பண்ணிடுறேன்ப்பா, உடனே நான் டெலிவரி பண்ணிடுறேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னங்கடா நம்ம அண்ணன் தம்பி சேர்ந்து கடைக்கு வந்திருக்கீங்க? சும்மா தான் வந்தோம். ஏண்டா சும்மாவெல்லாம் வர ஆளு கிடையாது நீங்க. அதுவும் இல்லாம சேர்ந்து வர வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல கடையில ஆளு இல்லையே, ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்க வந்தோம். ஏண்டா உங்க 2 பேத்துக்கு வேற வேலை எதுவுமே இல்லையாங்க? எங்க வேலை எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ணா டெலிவரி அண்ணா. ஆமாடா. என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லடா. ஆட கூடனே என்கிட்ட. ஆனா நீ வேணா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இப்ப அவனது கிட்ட வீட்டுக்கு போக சொல்லியிருக்க? இல்ல அதான் நாங்க 2 பேரும் கடையில இருக்கோமே, வியாபாரம் டெலிவரி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய் செந்திலே, அதெல்லாம் வேண்டாம், நான் கடையிலே இருக்கேன். அப்ப வா நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டு வருவோமா? இந்நேரத்துக்கா? அண்ணே சும்மா வாண்ணே, நீ வா. கதிர், நாளைக்கு இந்த புடவை தான் கட்டலான் இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இப்ப மட்டும் எல்லாம் சரியா இருந்திருந்தா நாம எல்லாருமே எங்க வீட்ல இருந்திருப்போம்ல. 2 குடும்பமும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியா இருப்போம். கதிர், நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? இன்னும் முடிவு பண்ணல, ஏதாவது போடணும். நீ கல்யாணத்துக்கு வரல? சரவணன் மாமா கிட்ட பேசுனியா? எதை பத்தி? கல்யாணத்துக்கு போறத பத்தி மாமா கிட்ட பேசுனியா? பேச. மாமா என்ன சொன்னாரு? நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரிதான் அண்ணன் பேச என் கிட்ட கோவப்பட்டுச்சு. சரவணன் மாமா எப்படி மயிலக்கா குடும்பத்து மேல கோவமா இருக்காரோ அதே மாதிரி நானும் குமார் மேல கோவமா தான் இருக்கேன். அவன் மேல கொலைப்பழி போட்டதோட கோவம் எனக்கு என்னைக்குமே மாறாது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு அண்ணனா போய் தொலைஞ்சிட்டான். நான் போய் நின்னு என்னோட கடமையை செய்யணும்னு அம்மாவும் சித்தியும் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. நான் இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். நீ போக வேண்டான்னு யாருமே சொல்லலையே. என்னோட சூழ்நிலைய நான் சொல்றேன். அப்புறம் அப்பா கல்யாணத்துல நானும் கலந்துக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாரு. மத்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல நான் அவர் கூட இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அட்லீஸ்ட் அவருக்காகவாது நான் இந்த கல்யாணத்துக்கு போகணும். நீ என்கிட்ட இவ்வளவு காரணம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லனா நான் வேணும்னா அத்தை கூட போயிட்டு வந்துடுறேன். சரவணன் மாமாக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேண்டாம். உனக்கு அது ஓகேவா? ஓகே தான். அங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தான், ஆனா நான் பதில் சொல்லிப்பேன். இங்க பாரு, அப்படிலாம் நீ எனக்காக பதில் சொல்ல வேண்டாம். நான் கல்யாணத்துக்கு வரேன். உனக்கு அது ஓகேவா? எனக்கு ஓகே தான். அண்ணனை மட்டும் சமாளிக்கணும். அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் உனக்காகவும் மாமாக்காகவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன். இல்ல கதிர், கஷ்டப்பட்டெல்லாம் நீ வர வேண்டாம். இங்க பாரு, கஷ்டப்பட்டுலாம் வரல, வர வேண்டியது என்னோட கடமை, அதை நான் செய்வேன். நீ ரொம்ப யோசிக்காத. காலையில ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தானே, என்ன அங்கேயே பாக்குறான்? மாப்பிள்ள என்ன மச்சான், கடையை மூடிட்டு வரையலா? ஆமாடா. ஆஹா, ஏன் மச்சான், நான் இன்னைக்கு கடை திறக்காததுனால உங்க கடையில வியாபாரம் அள்ளி இருக்குமே. அடேங்கப்பா, எப்பயுமே என் கடையில வியாபாரத்துக்கு எந்த குறையும் வந்ததே கிடையாது. ஆள போற ஆளு. அது சரி அது சரி. நீ என்ன மாப்பிள்ள கடப்பாறைய முழுங்குனவ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்கிட்ட பேசாத மாமா. ஏலே என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் மாமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அவன நடக்கிறதுல ஒரு கல்யாணம்ட்டு மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அறிவு இல்ல? ஏலே புத்தி கிட்டி போச்சாடா உனக்கு? எதுக்கு நாங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க? மாமா, உங்ககிட்ட நான் எப்படி தடவை சொல்லியிருக்கேன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? அதெல்லாம் ஒரு குடும்பம் சொல்லி அங்க போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது வந்துப்பா, நீ கத்தாத. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் மாமா, தூரமா இருந்து அவங்க எனக்கு குறைச்சல் கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப எதிரில வந்து அவங்க எனக்கு குறைச்சல் கொடுக்கணுமா? அதை பார்த்து நீங்க ரசிக்கணும், அதானே உங்களுக்கு ஆசை? பேசாம இருக்க மாட்டியா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? சொல்லு மாமா. டேய் இல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல, பாக்குறாங்க. கத்தாத. இங்க பாரு மாமா, எனக்கு குறைச்சல் கொடுக்கறதா இன்னொரு பக்கம் இருக்கட்டும். குமார் வாழ்க்கையை அவங்க அழிச்சிருவாங்க மாமா. அதே உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க குடும்பம் சாதாரண குடும்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் என் வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு புத்தி வரல? மாப்பிள்ள நீ அமைதியா இரு. மாமா, போ மாமா. ஏய் சரவணா, ஏய்